Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதாவது Flipkartல பாத்தீங்கன்னா Flipkartல நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் நமக்கு பிடிக்கல, சம்டைம்ஸ் வேற ஏதாவது ஒரு இஷ்யூனால அந்த ப்ராடக்ட் நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம், பட் இப்போ வந்து நியூ அப்டேட் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நானுமே வந்துட்டு ஒரு ப்ராடக்டை ஆர்டர் போட்டுட்டேன், பட் அதை கேன்சல் பண்ணும்போது கேன்சல் பண்ணக்கூடிய ஆப்ஷனே வந்து வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க வந்து புதுசாக வந்து அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வைக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஆப்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆப்குள்ளே போய்ட்டு இதில் கீழே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் மேலே ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எப்போ டிஸ்பேச் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படின்னா மேலே ஹெல்ப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கேன்சல் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். இதில் கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ரீசன் ஃபார் கேன்சலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ரீசன் வந்து இந்த லிஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே அதைவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அக்யூரேட்டான அந்த கேன்சலேஷன் ரீசனை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து சாரி அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். கீழே வந்துட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கேன்சலேஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி தான் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.